வணக்கம் தலைமைகளே. இன்னைக்கு வியாழக்கிழமை 29ஆம் தேதி காலையில் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சிறப்பான பதிவு. வெள்ளிக்கிழமை வெறியன் மற்றும் பதுங்குகுழி மாவீரன் எலி கொமேனியின் கடைசி எண்ணப்படும் நாட்கள் பற்றியும், இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் காசா, அந்த மக்கள் காசா இல்லாமல் போவது பற்றியுமான சிறப்பான பதிவு. 100க்கு 100% உண்மையான பதிவு. இது ஏன் பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா, அநேக பொய் செய்திகள் தொடர்ச்சி எங்க வருது. ஈரான் வெற்றி பெற்றுவிடும், இன்னொரு படி மேலே போய் ஈரான் அமெரிக்க கப்பல் மீது தாக்குதல் நடத்திவிட்டது, இதை போன்ற ஒரு குழப்ப செய்திகள், அரைவேக்காட்டுத்தனமான செய்திகள் அநேகம் இருக்கு. ஒரு 100% உண்மையை பார்ப்போம். ட்ரம்ப்போட வார்த்தையை எவ்வளவு நம்பலாம்? அநேகர் இன்னைக்கு ட்ரம்ப்போட வார்த்தைகளை கிண்டல் பண்றாங்க. எவ்வளவு நம்பலாம்? அவருடைய வார்த்தைகள் செயல்பாட்டில் வருவது எத்தனை சதவீதம் அப்படின்னா, 100க்கு 100% நம்பலாம், 100க்கு 100% செயல்பாட்டிற்கு வரும். ஒரு சின்ன பின்னாடி போய் பார்த்துடலாம். இந்த ஈரான் அணுக்கரு உலையை முற்றாக அழித்தார் ட்ரம்ப். ஆனால் அதுக்கு முன்னால 2 மாசமா சொன்னார், நீ பேச்சுவார்த்தைக்கு வா, இல்லைன்னா அடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக பதிவு பண்ணார் ட்ரம்ப். அவரே பதிவு பண்ணார். ஆனால் இந்த மூடர் கூடங்கள் வழக்கம் போல வந்து பாரு, உள்ள வர முடியுமா, எங்களை மீறி வர முடியுமான்னு பைத்தியக்காரர்களை போல பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இங்கே ஒன்று சேர்ந்தா, அந்த போர் விமானம் கிளம்பும் போது கூட B-2 ஸ்பிரிட் அப்படிம்பாங்க, அந்த போர் விமானம் கிளம்பும் போது கூட ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்தார், பேச்சுவார்த்தைக்கு வா, எளிமையா முடிச்சுக்கலாம், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னாரு. அந்த போர் விமானத்தில் GBU-57A/B உலகத்திலேயே மிகப்பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை மாட்டும் போது சொன்னார் பேச்சுவார்த்தைக்கான. இவனுக்கு கேட்கல. பிற போர் விமானங்கள் F-35, F-22 இதெல்லாம் கிளம்பும்போது சொல்லிக்கிட்டே இருந்தார், கேட்கல. உலக மக்கள் பார்க்க ஈரானின் 50 வருட உழைப்பான போர்டோ மற்றும் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பகான், இந்த இடங்களில் பாதாளத்துக்குள் செயல்பட்டு வந்த ஈரானின் அணுக்கரு உலைகள் தரைமட்டம் ஆச்சு. எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னால 2 மாசமா அவர் பேசிக்கிட்டே இருந்த ட்ரம்ப், அடிப்பேன். எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான தாக்குதல் அவனுக்கு வாங்கிக்கிட்டாங்க ஈரான் அப்படின்னா, திரும்ப தாக்கவே இல்லை. திரும்ப தாக்க முடியாது, அவர்களுக்கு வக்கில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த போர் விமானங்கள் அவ்வளோ நவீனமானவை. அதற்கு முன்னாலேயே வான் பாதுகாப்பு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. ஆனால் திரும்ப தாக்க முயற்சி கூட பண்ணல. அதுதான் கேவலம். ஒரு நாடு அடிக்கிறாங்க, இன்னொரு நாட்டுக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க, திரும்ப தாக்க கூட முயற்சி பண்ணல. இது நம்ம வியட்நாம்ல பார்க்கலாம். வியட்நாம்லயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. வியட்நாமியர் வீரமாக போர் புரிஞ்சாங்க. ஆனா இவனுங்க தின்று கொளுத்து போய் வெறும் வாயிலேயே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்பாவி மக்கள் மட்டும்தான் கொள்ளுவானுங்க. இவனுக்கு வீரம் பூராமே அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைங்கன்னா வீரத்தை காட்டிடுவானுங்க. 30,000 பேர் கொள்ளுவானுங்க. அதில் அவனுக்கு மனசாட்சியே இருக்காது. ஆனா ஒரு இராணுவம் தாக்குதல் நடத்துது, திரும்ப தாக்க முயற்சிக்காத ஒரு பேடி கும்பலை நான் இங்கே தான் பார்த்தேன் ஈரான்ல. ஆனால் அது அழிஞ்சு போச்சு. அதற்கடுத்து ட்ரம்ப் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுராக்கு 2 மாசமா எச்சரிக்கை கொடுத்தார். உன் நாட்டிலிருந்து போதைப் பொருள் வருது, அதை நீ தடை செய், இல்லைன்னா நான் தாக்குதல் நடத்துவேன், நீ எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லும் போது அவனும் அதே தான் பண்ணான். போதைப் பொருளை கடத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு பாரு, நீ வேணா பேச்சுவார்த்தைக்கு என் முன்னால உட்காரு அப்படின்னு நடனம் ஆடி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு நேர்ந்த கதி நீங்க பார்த்தீங்க. உலகம் பார்க்க கைது செய்து அவனையும் அவன் மனைவியும் கைது செய்து இன்னைக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் நிப்பாட்டி காமிச்சிட்டாங்க. அங்கேயும் ஒரு வெட்கக்கேடு. அவ்வளோ வாய் பேசினானுங்க, திரும்ப சண்டையிட முயற்சிக்கவே இல்லை. அமெரிக்கா வருது, திறந்த வழி மைதானமா இருக்கு. ஈரானும் வெனிசுவேலாவும் நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு திரும்ப போறானுங்க. திரும்ப ஒரு கல்லை கூட தூக்கி வீசாத ஒரு பேடிகளை தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா அவனுக்கு பேசிய வாய் அவனுக்கு இங்க வக்காலத்து வாங்குவார்கள்.
எவ்வளோதான் வந்து கண் முன்னால் பார்த்தாலுமே இவங்க வந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மூன்றாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு, நைஜீரியா கொடுத்தார். தொடர்ச்சியாக கிறிஸ்துவர்களை கொலை செய்றீங்க, மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன் இருக்காரு. இன்னைக்கு நைஜீரியா அரசு இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமா அமெரிக்காட்ட தீர்த்துட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து சுமூகமாக பிரச்சனையை முடிக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஈரானுக்கு வந்து இன்னைக்குமே ட்ரம்ப் சொல்றாரு, ஈஸி வேலை முடிச்சுக்கோ, இல்லாட்டி ஹார்ட் வேவை நான் எடுப்பேன் அப்படிங்கிறார். அதாவது எளிமையா பிரச்சனை எங்க கூட பேசி முடிச்சுக்கோ, இல்லைன்னா மிகப்பெரிய தாக்குதல் உண்டுன்னு சொல்லி தான் இந்த நகர்வுகள் போயிட்டு இருக்கு. அது என்ன எளிமையா பேசி முடிச்சுக்கிறது அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த யூஎன் ஐக்கிய நாட்டு சபையோட வெப்பன் இன்ஸ்பெக்டர் அப்படிம்பாங்க, பேரழிவு ஆயுதங்கள் அணு குண்டுகள் செய்யப்படுதான்னு சொல்லி சோதனை செய்யும் அதிகாரிகளை ஈரான் சர்வ சுதந்திரமாக ஈரானுக்குள்ள அனுமதிக்கணும். அவங்க போய் சர்வ சுதந்திரமாக செயல்பட்டு ஈரான் முழுக்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அணுகுண்டுகள் திரும்ப செய்யறாங்களான்னு. இது ஒன்று. இரண்டாவது, 80 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதாவது அணுகுண்டு செய்யறதுக்கு தயார் நிலையில் கொஞ்சம் முன்னால் இருக்கிற 80 கிலோ அந்த யுரேனியம் எங்க, அதை அமெரிக்கா கையில் அல்லது யூஎன் கையில் திரும்ப ஒப்படைக்கணும். அணுகுண்டுகள் செய்யவே கூடாது. மூன்றாவது, நான்காவது மிக முக்கியமானது, அந்த வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனிய சட்டத்திற்கு முன்பாக நிப்பாட்ட வேணும். சட்டத்திற்கு முன்பான ஈரானில் கிடையாது, அமெரிக்கா அல்லது ஐக்கிய நாட்டு சபைகளின் சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த வெறியன் அலி கொமேனிய சட்டத்திற்கு முன்பு நிப்பாட்டணும், அவனையும் அவன் கும்பலையும் ரெஜிமையும். ஏன் அப்படின்னா, அப்பாவி மக்கள் 30,000 பேரை கொன்றதாக இன்னைக்கு தகவல் வருது. அவனுங்களே வந்து நாங்கள் 3,177 பேரை கொண்டுட்டோன்னு ஒத்துருக்காங்க. 30,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய வெறியாட்டம் ஆடி இருக்கான். நிச்சயமா அவனை சட்டத்திற்கு முன்பு நிப்பாட்ட வேணும். இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா, இதுதான் ஈஸி வே. ஈரானுக்கு செஞ்சுட்டாங்கன்னா எந்த வித பிரச்சனையும் ஈரானுக்கு ஏற்பட போவது இல்லை. செய்யாத போதுதான் இந்த தாக்குதல் நடத்துவது. நிச்சயமாக ட்ரம்ப் தாக்குதல் நடத்துவார். ஏன்னா இதுக்கு முன்னால அவர் சொன்னதை செஞ்சிருக்காரு. மிக முக்கிய காரணம் என்னன்னா, ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு, பொதுமக்களை மட்டும் கொல்லாதே, பொதுமக்களை கொன்றால் நிச்சயமாக பதிலடி உண்டானாரு. இன்னைக்கு 30,000 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். அந்த அப்பாவி மக்களின் ரத்தத்திற்கு பழிக்கு பழி நிச்சயமா வாங்கணும். அந்த அலி கொமேனிய சட்டத்திற்கு முன்பு நிப்பாட்டி அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வாங்க. இது இப்போ வந்து ஏன் உடனடியாக செய்யலை, ஏன் உடனடியாக செய்யணும்னா, ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வேற. அந்த மிட்நைட் ஹேமர்ங்கிறது அணு கட்டமைப்பை அழித்தது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு இரவில் பண்ணிட்டாங்க. இது அப்படி இல்லை. அந்த மொத்த அந்த ரெஜிமையை அலி கொமேனி கும்பல் அவனுக்கு எல்லாத்தையுமே பிடிக்கணும், அந்த ஆட்சியை மாற்றணும்னா மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேணும். அதுதான் இஸ்ரேல் சொன்னது. அதற்காக தயாராகிட்டு இருக்காங்க. புதன்கிழமை வந்து ட்ரம்ப் பதிவு பண்ணியிருந்தார், 2வது அர்மடா மிக பிரம்மாண்டமானது அழகாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஈரானை நோக்கி, ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். அதிகமாக இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஸ்ட்ரைக் குரூப் நகருது அப்படிம்பாங்க. இது என்ன ஸ்ட்ரைக் குரூப்? இதை பற்றி தெரிஞ்சாலே இந்த பிரம்மாண்டமான தாக்குதலின் வீரியம் நமக்கு இப்பவே புரியும். சிஎஸ்ஜி அப்படிம்பாங்க, யூஎஸ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அதோட பெயர். கடலில் நகரும் தாக்குதல் படை அப்படின்னு சொல்லலாம். மிக பிரம்மாண்டமானது. ஒரு ஸ்ட்ரைக் குரூப்ல இதில் முதன்மையானது நடுநாயகமாக இருப்பது வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான். அந்த ஸ்ட்ரைக் குரூப்ல நடுவில் இருக்கும் கோர் அப்படிம்பாங்க, விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒன்று. அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 70 போர் விமானங்கள் நிப்பாட்டியிருப்பாங்க. 70 அதிநவீன போர் விமானங்கள் நிப்பாட்டியிருப்பாங்க அந்த விமான தாங்கி போர்க்கப்பல் மேலே. அதற்கு உள்ள வந்து அந்த விமானங்களுக்கு பல 100 தடவை மாட்டக்கூடிய ஏவுகணைகள், ராக்கெட்டுகள்,
வெடிகுண்டுகள் இதெல்லாம் வந்து பல 100 தடவை நிரப்பறக்கு உள்ள வச்சிருப்பாங்க. பல 100 தடவை ஃபில் பண்ணக்கூடிய எரிபொருளை வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதோட நோக்கம், பிரதான நோக்கம் வந்து போர் விமானங்களை கடல் வழியாக நகர்த்தி சென்று எந்த நாட்டை தாக்குதல் நடத்துறாங்களோ அதற்கு பக்கத்தில் கொண்டு செல்வதுதான் இது முதன்மையான நோக்கம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அடுத்து மிக பிரம்மாண்டமான க்ரூசர் வார்ஷிப் அப்படிம்பாங்க. க்ரூசர் வகை போர்க்கப்பல் இது ஒன்று கூடிய போகும் மிக பிரம்மாண்ட தாக்குதல் நடத்தக்கூடியது. இது கூட டெஸ்ட்ராயர் அழிக்கும் வகை போர்க்கப்பல் 3 கூட நகர்த்தி கொண்டு போவாங்க. இது கூட 3 பிரிகேட் வார்ஷிப் அப்படிம்பாங்க. பிரிகேட் வகை போர்க்கப்பல் அதை ஒரு 3 கூட கொண்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா மிக பிரம்மாண்ட தாக்குதலை நடத்தணும், வருகின்ற தாக்குதலை ஜமாளிக்கணும், வருகின்ற அச்சுறுத்தலை அழிக்கணும். இதற்காக 3 பிரிகேடை கொண்டு போவாங்க. ஒரு சப்ளை ஷிப் அப்படிம்பாங்க. பொருட்களை வைத்திருந்து விநியோகம் செய்யக்கூடிய பிரம்மாண்ட கப்பல் ஒன்று கூடையே நகர்த்திட்டு போவாங்க. இது கூட யாருக்குமே தெரியாது 2 நீர்மூழ்கி கப்பலை கூடையே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. 2 நீர்மூழ்கி பிரம்மாண்ட கப்பல்கள் கடலுக்கு அடியில், மேலே சொன்ன எல்லாமே கடலுக்கு மேலே நகரும். 2 நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு கீழே நகர்ந்துட்டு போகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அணுகுண்டுகளையும் கொண்டு செல்வாங்க கூடையே. அமெரிக்கா வந்து நாங்கள் முதல்ல அணுகுண்டு போட மாட்டோங்கிற அந்த எந்தவித தத்துவத்துக்குள்ள அவங்க வரல. தேவைப்பட்ட அவங்க அணுகுண்டு போடுவாங்க, அணுகுண்டுகளையும் எடுத்து செல்வாங்க இந்த ஸ்ட்ரைக் குரூப்ல. இதுல மொத்தமா 7500 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ரைக் குரூப். எவ்வளவு பிரம்மாண்டம் யோசிச்சு பாருங்க. 70 போர் விமானங்கள் அடக்கிய விமானம் தாங்கி போர்க்கப்பல், அது கூட நான் மேல சொன்ன அத்தனை துணை போர்க்கப்பல்கள், 2 நீர்மூழ்கி போர்க்கப்பல், அணுகுண்டுகள், பிற குண்டுகள், ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், 7500 ராணுவ வீரர்கள் அடங்கியது ஒரு ஸ்ட்ரைக் குரூப் அமெரிக்காவோடது. இதே போல 11 ஸ்ட்ரைக் குரூப் அமெரிக்கா இருக்கு. உலகம் முழுவதும் கடல்களில் இந்த ஸ்ட்ரைக் குரூப் இந்த 11 இன்னைக்கு அங்கங்க நகருது. 10 ஸ்ட்ரைக் குரூப் அமெரிக்கா நலன் சார்ந்து செயல்படும். ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை ஜப்பானுக்காக கொடுத்துருக்காங்க. ஜப்பான் நலன் கருதி அங்க செயல்படும். மொத்தம் 11 இருக்கு. 30 நாளுக்குள்ள 6 ஸ்ட்ரைக் குரூப்பை உலகத்துல எங்க வேணாலும் கொண்டு போவாங்க. உலகத்தின் எந்த முனைக்கும் அந்த அமெரிக்க அதிபர் சொன்னா 6 ஸ்ட்ரைக் குரூப்பை கொண்டு போவாங்க. 90 நாட்களுக்குள்ள மொத்த ஸ்ட்ரைக் குரூப்பையுமே கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. எங்க வேணாலும் நிப்பாட்டுவாங்க. அதற்கு தான் தாக்குதல் நடத்துவதற்கு நேரங்கள் எடுப்பது. அதாவது எல்லாருமே வந்து தெரியாம, ஒரு இராணுவத்தை பற்றி தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஈரானை அடித்து நாசமாக்கி அவர்களை அழிவை சந்திக்க வைத்து அந்த ரெஜிமை கும்பலை மாற்றணும் அப்படின்னா, 50 வருஷம் ஆட்சி பண்ற கும்பலை மாற்றணும்னா சராசரி விஷயம் இல்லை. எண்ணற்ற ஆயுதங்கள் கொண்டு போகணும், சரியான திட்டம் வகுக்கணும், இவர்கள் தரப்புல உயிர் சேதம் ஏற்படாம பார்த்துக்கணும். அதையெல்லாம் செய்துட்டு தான் தாக்குதல் நடத்த முடியும். இதுவரைக்கு ஒரு ஸ்ட்ரைக் குரூப் ஈரான் பக்கத்துல கடல் வழியா கொண்டு போயிட்டாங்க. அதனுடைய பெயர் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப். இது போயிருக்கு. இந்த எல்லா ஸ்ட்ரைக் குரூப்புக்குமே அமெரிக்காவுடைய அதிபர்கள், முன்னாள் அதிபர்கள் பேர் வச்சிருக்காங்க. இப்போ 2வது ஸ்ட்ரைக் குரூப் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இதுதான் ட்ரம்ப் சொன்னது முந்தானேத்து. அழகான ஸ்ட்ரைக் குரூப், மிக பிரம்மாண்டமானது. அது என்ன சொன்னார்னா, வெனிசுவேலாக்கு நாங்கள் கொண்டு போனதை விட மிக பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக் குரூப் 2வது ஈரானை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. வெனிசுவேலாலுமே தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக இந்த அமெரிக்காவுடைய ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை நகர்த்தி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வேற கப்பலாம் கொண்டு போனாங்க. இதுதான் இப்ப ட்ரம்ப்புடைய ஏற்பாடு. அவர் சொன்னதற்காக நடந்து கொண்டிருக்கும் முன்னேற்பாடுகள். ஒரு நாட்டை தாக்கணும்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதற்கான நேரம் இதோ 2 ஸ்ட்ரைக் குரூப்போட நிற்பாட்டுவாங்களா, இன்னும் சில ஸ்ட்ரைக் குரூப்பை ஈரானை நோக்கி கொண்டு போவாங்கன்னு தெரியல. அநேகமாக இன்னும் ஒரு 2 ஸ்ட்ரைக் குரூப் கொண்டு போவாங்க. ஈரான் பெரிய நாடு, ஏவுகணை வலிமை உள்ள நாடு. அதனால ஒரு 4 ஸ்ட்ரைக் குரூப்பை ஈரானை சுற்றி வளைத்து விட்டு தான் தாக்குதலை நடத்துவாங்க. ஈரான் பதிலுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா,
வழக்கம் போல மூடர் கூடங்கள், எவ்வளோதான் அடி வாங்கினாலும் அறிவே இருக்காது. மிட்நைட் ஹேமரில் அமெரிக்கா போர் விமானங்கள் வந்து அவ்வளோ பெரிய நாசம் பண்ணாங்க. திரும்ப ஒரு கல்லை கூட தூக்கி எரியாத இந்த பேடிகள் இன்னைக்கு வந்து வேற மாதிரி வாயில பேசிட்டு இருக்காங்க. ஈரான்ல வந்து ஒரு சதுக்கம் இருக்கும், அங்க ஒரு 4 மாடி கட்டடத்தில் மிகப்பெரிய பேனர்ல எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எழுதலாம். என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இஃப் யூ சோ த விண்ட் யூ வில் ரீப் த வேர்ல்ட் விண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா ஈரானுக்குள் வந்து காற்றை அறுவடை செய்தால் மிகப்பெரிய சூறாவளியை அமெரிக்கா பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் வந்து எழுதி வச்சிருக்கானுங்க அந்த சதுக்கத்தில். இது எப்படி இருக்குன்னா, சூரியனை பார்த்து நாய்கள் குறைப்பது போலதான் இருக்கு. தாக்குதல் நடத்தும் போது பதில் தாக்குதல் நடத்த வக்கில்லாதவர்கள் அவங்க ஊர்ல இதை போல தேவையில்லாமல் எழுதி வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக வந்து அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள போய் அவங்க சுமூகமாக முடிச்சுக்கலாம். ஏன்னா அடிவாங்க போறது ஈரான் தான், மிகப்பெரிய அழிவை சந்திக்க போறது ஈரான் தான். தாக்குதல் நடத்தும் போது பதிலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில் இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் இப்படி நாய்கள் குறைப்பதை போல செய்வது மிகப்பெரிய அபத்தமாக தான் பார்க்கப்படுது. நிச்சயமாக அலி கொமேனி சட்டத்திற்கு முன்னால் நிற்க வேண்டும். வெப்பன் இன்ஸ்பெக்டர் ஈரானுக்குள் செல்ல வேண்டும், முழுக்க பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த 80 கிலோ யுரேனியத்தை ஈரான் திரும்ப ஒப்படைக்க வேணும். இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். செய்யல அப்படின்னா மிகப்பெரிய அழிவு ஈரானுக்கு நிச்சயம். ட்ரம்ப் சொன்னது போல இந்த வெள்ளிக்கிழமை வெறியன் மற்றும் பதுங்கு குழி மாவீரன் அலி கொமேனி விரைவில் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுவான், கும்பலோடு சேர்த்து. அது மாற்று கருத்தோ சந்தேகமா எனக்கு இல்லை. இதற்கான நேரம் ஒரு மாதம் இந்த ஸ்ட்ரைக் குரூப்ல நகர்த்தி கொண்டு போறதுக்கு, பிற முன்னேற்பாடுகளை செய்வதற்கு, ஏவுகணை தடுக்கக்கூடியது, பிற ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு நேரம் எடுக்கும். 1 மாதம். அந்த நேரத்தில் இதெல்லாம் செய்து ஈரானை முற்றாக சுற்றி வளைத்து விட்டு நிச்சயமான தாக்குதல் ஈரானுக்கு உண்டு. அலி கொமேனி இழுத்து செல்லப்படுவான். இது ஈரானுக்கு, இது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சொன்னது. காசாவுடைய செய்தி எப்படி இருக்குன்னா, கடைசி பிணை கைதி சடல மீதி அதை வந்து இஸ்ரேல் பெற்றுக்கொண்டு அதை முடிச்சுக்கிட்டாங்க. முதல் கட்டத்தை ரான் கிவ்லி அவர் வந்து கடைசியா திரும்ப வந்தார். என்ன சொல்லுவாங்கன்னா, முதலில் போனவர் கடைசியா வந்தார் அப்படின்னாங்க. சண்டை அன்னைக்கு முதல் அவர் தான் போனாரு, கடைசி அவர் வந்திருக்காரு. அதோட முதல் கட்டம் முடிஞ்சது. எல்லோருமே இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இனி காசா கட்டித்தரப்படும், காசால எல்லா வீடும் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அபத்தமாக பேசிட்டு இருக்காங்க. இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு இந்த காரியம் முடிஞ்சனையே இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் கெனசத் அப்படிம்பாங்க, அங்க ஒரு உரையாற்றினார். முழு விளக்கம் இந்த காசா மற்றும் இந்த ஈரான் இதுக்கான முழு விளக்கத்தையும் அவர் கொடுத்தார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 2ஆம் கட்டம் என்பது காசாவை கட்டி தருவது அல்ல, காசாவை கட்டியே தர மாட்டோம் இப்படியே பேசினார் பாராளுமன்றத்தில். காசாவை கட்டி தருவது அல்ல, 2ஆம் கட்டம் என்பது ஹமாஸ் முழுவதுமாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். ஒரு சின்ன கைத்துப்பாக்கி அவனுக்கு இருக்கக்கூடாது, ஒப்படைக்க வேண்டும். 2வது, காசா டீமிலிட்டரைஸ் ஜோன் ஆகணும் அப்படின்னாரு. அது என்னன்னா, இந்த ஹமாஸை தாண்டி பிற பயங்கரவாத இயக்கங்கள், இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற பயங்கரவாத இயக்கங்கள், எண்ணற்ற இயக்கங்கள் அங்கே இருக்கு. 100க்கு மேற்பட்ட பயங்கரவாத இயக்கம் அங்க இருக்கு. அங்குள்ள மக்களுமே பயங்கரவாத மக்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. அந்த டீமிலிட்டரைஸ் ஜோன் அப்படின்னா இந்த ஆயுதங்கள் இல்லாத பகுதியாக காசா மாறும். இது 2வது. அப்போ ஹமாஸை தாண்டி இஸ்லாமிக் ஜிஹாத் மற்றும் பிற பயங்கரவாத இயக்கங்கள், மக்களிடம் உள்ள ஆயுதங்கள், இதையெல்லாம் அவனுக்கு ஒப்படைக்கணும். இதுதான் 2வது கட்டம். காசாவை கட்டி தருவது இல்லவே இல்லைன்றார். காசாவை கட்டி தருவது 2ஆம் கட்டத்திலையும் இல்லை, அந்த எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு பேசியிருக்காரு. இந்த ராஃபா கிராசிங்கை வந்து ஓப்பன் பண்ணும். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உள்ள பகுதி ராஃபா பகுதி, அங்கே தான் வந்து சோதனை சாவடி இருக்கும். உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே எகிப்து வழியா தரைமார்க்கமாக உள்ள அப்படிதான் வர முடியும். அதை வந்து திறந்து விடணும். இந்த பிணைக்கைகள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அதை திறந்துட்டாங்க.
அதையுமே மிகப்பெரிய கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருக்காங்க. அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, காசாலிருந்து யார் வேணாலும் இஸ்ரேலுக்குள்ள வந்து அந்த ராஃபா பார்டர் வழியே வெளியே போயிடலாம். காசாலிருந்து வெளியே போறவங்களுக்கு கட்டுப்பாடே இல்லை. எவ்வளோ வேணும் போய்க்கலாம். 1,00,000 பேர் போறியா, நீ காசா விட்டு போய்க்கோ, நாங்கள் முழு அனுமதி தரோம். வெளியே போகும்போது ஐரோப்பிய யூனியன் EU உடைய பாதுகாப்பு படை இருக்கு, அவங்க மட்டும் சோதனை செய்வாங்க, நீ வெளியே போய்க்கோ. ஆனால் நீ காசாக்குள்ள அந்த ராஃபா வழியா ஆட்கள் வருவது என்றாலும் சரி, பொருட்கள் வருவது என்றாலும் சரி, முதல்ல வந்து சோதனையை வந்து ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு படை செய்யும். அதற்கடுத்து இஸ்ரேலிய காவல்துறை முழுசா பரிசோதனை செய்யும் அந்த பொருட்களையும் ஆட்களையும். மூன்றாவது இஸ்ரேலிய உளவுத்துறை, உள்ளூர் உளவுத்துறை சின்பத் சோதனை செய்யும். அதெல்லாம் செஞ்ச பிறகுதான் நீ உள்ள போக முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, ஆட்களாக இருந்தாலும் சரி. உள்ள வரக்கு லிமிட், தடை இருக்கு. ஒரு கொஞ்சம் நபர்கள் கொஞ்சம் லாரிகள் உள்ள வரலாம். ஆனால் நீ காசா விட்டு போறதுக்கு தடையே இல்லை. நீ இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அங்கிருந்து எங்க வேணாலும் லட்சக்கணக்காக போய்க்கலாம், அதுக்கு தடையில்லை. இதுதான் வந்து ராஃபா எல்லை திறந்ததின் உள்ள பின்னணி. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஈரானுக்கு வந்து பென்யமின் நெத்தன்யாஹு என்ன சொன்னார்னா, ஒருவேளை தவறி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது என்றால், ஈரான் இதற்கு முன்னால் கண்டிராத, இதுக்கு முன்னால அவங்களுடைய வரலாற்றில் கண்டிராத, கனவிலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத பேரழிவை நாங்கள் கொடுத்து விடுவோம் சொன்னார். நான் இதில் பேசின எல்லா வார்த்தையுமே கூடுதலாவோ குறைவாகவோ பேசல. அலி கொமேனி திட்டும்போது சொல்ற வார்த்தை மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகள். வெள்ளிக்கிழமை வெறிய, மற்றபடி பதுங்குழி மாவீரலாம். பிற ஆயுதத்தை பற்றிய நாம் பேசியது, இந்த பிரதமர் பேசியது, ட்ரம்ப் பேசியது எல்லாமே அவர்கள் பேசியதுதான் 100க்கு 100% பதிவு பண்ணியிருக்கேன். தவறி வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டா இதற்கு முன்னால் கண்டிராத பேரழிவு, கனவிலும் கற்பனை செய்ய முடியாத பேரழிவை நான் ஈரானுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. வருகின்ற நாட்கள் நிச்சயமா இப்படிதான் அமையும். அதாவது பேச்சுவார்த்தை மூலமா ஈரான் பேசி முடிச்சு அலி கொமேனி அமெரிக்கிட்ட ஒப்படைச்சு அந்த யுரேனியத்தெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நிச்சயமா செய்ய மாட்டாங்க. மூடர் கூடங்கள் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் தாங்குவானுங்க, எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்குவானுங்க. அடி வாங்கிக்கிட்டே திரும்ப அடிக்க முடியாத கையாளாகாத நிலையிலுமே வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றியும் பதிவு பண்ணுவானுங்க. இவங்களுக்கு திருந்தவே போறதில்ல. அதனால நிச்சயமான அமெரிக்க தாக்குதல் உண்டு. அலி கொமேனி இழுத்து செல்லப்படுவான். ஒன்று, காசா என்பது கட்டித்தரப்பட மாட்டாது. அங்குள்ள மக்கள் ஆயுதங்கள்லாம் ஒப்படைச்சு அந்த எல்லை வழியாக வெளியே போய் சோமாலிலேண்டில் போய் இல்லை பிற நாடுகளே போய் குடியேறிக்கலாம். நன்றிகள்.